Hi everyone, welcome back to my channel Nosy Sandwork. இன்னைக்கு நம்ம இந்த கிராஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது குட் ஃப்ரைடே ஈஸ்டர் ஸ்பெஷல் வீடியோ. ஓகே, ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் பார்த்துடலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் யான் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற யான் ஒலிவியா பிராண்ட் 100% acrylic. ஓகே, லைட் வெயிட் 3 யானோட வெயிட். உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் அப்படின்னு மேஜிக் நீடில்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் நீங்கள் இந்த மாதிரி யான்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதோட ஷேட் நம்பர் இதுதான். ஸோ நான் இந்த ப்ராஜெக்டில் நான் யூஸ் பண்ண போகிறது இந்த பேபி பிங்க் கலர். நான் ரெண்டுலேயுமே இந்த லேபிளை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ எதுக்கு எந்த ஷேடுன்னு தெரில. நீங்கள் அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு ஷேடையும் பார்த்துக்கோங்க. இதில் ஒன்று ஹாஃப் ஒயிட்டாக இருக்கும், இன்னொன்று பேபி பிங்காக இருக்கும். ஓகேவா, ஒன்று இந்த ஹாஃப் ஒயிட், இன்னொன்று இந்த பேபி பிங்க். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஹூக் சைஸ் பார்த்தீங்கன்னா க்ராஸுக்கு 3 mm. நெக்ஸ்ட் சிசர்ஸ், நெக்ஸ்ட் யான். ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஹாப்பி ஈஸ்டர். இயேசு மெய்யாகவே உயிர் தெழுந்தார். அவர் சிலுவையின் மீட்பு நமக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். நாமும் அவரை பின்பற்றுவோம். அவரோட அன்புக்கு ஈடு இணை இல்லை. அவர் சிலுவையில் அறையப்பட்டதை நினைவு கூறுறது தான் குட் ஃப்ரைடே. அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அதை தான் நம்ம ஈஸ்டர் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த சிலுவைக்கோட மேன்மைக்கு முன்னானது எதுவுமே கிடையாது. எல்லாமே அற்பமும் குப்பையுமானது தான். நம்ம வாழ்க்கையில் சிலுவையை மாத்திரம் நோக்கி, ஏசப்பாவை மாத்திரம் நோக்கி நம்ம முன் செல்லலாம். பார்க்குற எல்லாருக்குமே ஹாப்பி ஈஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி பண்ணுறது இந்த க்ராஸ்ன்னு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு மேஜிக் சர்க்கிள். ஓகே, மேஜிக் சர்க்கிள் or magic ring. okay, மேஜிக் ரிங் போட்டுட்டு பேசிக்ஸ் வீடியோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் செயின் 3 1 2 3. ஓகே, செயின் 3. இப்போ மேஜிக் ரிங்குள்ள 2 times டபுள் க்ரூஷே. இந்த செயின் 3 1 time டபுள் க்ரூஷேவாக கவுண்ட். 2 times டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். 1 2. ஓகே, 2 times டபுள் க்ரூஷே. ஓகே, இப்போ டோட்டலாக 3 times டபுள் க்ரூஷே பண்ண மாதிரி. நெக்ஸ்ட் செயின் 3 1 2 3. நம்ம இந்த சென்டர் பார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, செயின் 3 சேம் மேஜிக் ரிங்குள்ளேயே 3 times டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். இப்போ நம்ம இங்கே பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி 1 ஃபஸ்ட் டைம், 2 3. ஓகே, 3 times டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த யானில் உள்ள நூலில் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். நான் 3.0 mm ஹூக் சைஸ், நீங்கள் எந்த ஹூக் சைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகும். 3 times டபுள் க்ரூஷே, செயின் 3. ஓகே, இதே நான் இன்னும் 2 times ரிப்பீட் பண்ண போகிறேன். 3 times டபுள் க்ரூஷே, செயின் 3. 2 times ரிப்பீட் பண்ணுறேன். 1 2 3. ஓகே, 3 times டபுள் க்ரூஷே, செயின் 3. 1 2 3. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன் மோர் டைம் பண்ணணும். 3 times டபுள் க்ரூஷே, 1 2 3. 3 times டபுள் க்ரூஷே, செயின் 3. 1 2 3. ஓகே, இந்த ரவுண்டை முடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செயின் 3 போட்டோம் பார்த்தீங்களா, அதில் ஸ்லிப் ஸ்டிச். செயின் 1 2 3. ஓகேவா, இந்த டாப் இதுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ நடுவில் இருக்க அந்த டெயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெயிலை பிடிச்சி இழுத்திங்கன்னா மேஜிக் ரிங் க்ளோஸ் ஆகிடும். டைட்டாக பிடிச்சி இழுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம
இந்த இது முடிச்சிருக்கோம் சென்டர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது பண்ணுவோம், இது செகண்ட், இது தேர்ட், இது லாஸ்ட்டாக பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ரவுண்ட் 2 போய்க்கலாம். இப்போது நம்ம செயின் 3யோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த டபுள் குரோஷியோட டாப் இருக்குல்ல, அதுலேயும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறோங்க. ஹூக்கை இன்செர்ட் பண்ணி செகண்ட் டபுள் குரோஷியோ டாப், அப்புறம் தேர்ட் டபுள் குரோஷியோ டாப்லேயும் ஸ்லிப் ஸ்டிச், அப்புறம் இந்த கார்னர் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இப்போ இந்த கார்னரில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 3, 1 2 3. ஓகே, செயின் 3. இந்த ஸ்பேஸில் செயின் 3 வந்து ஒரு டபுள் குரோஷியோவாக கவுண்ட் ஆகும். இந்த ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே, 1 2, again chain 3, 1 2 3. இதே சேம் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே, 1 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து செயின் 3 போட்டிருக்கோம், அப்புறம் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணியிருக்கோம். இங்கே செயின் 3 போட்டிருக்கோம், திருப்பி இங்கே 2 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணனால இங்கேயும் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே. ஆனால் நம்ம வந்து இங்கே என் பண்ணணுனால திருப்பி நம்ம செயின் 3 போட்டே என் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், செயின் 3 போடணும், 1 2 3. அப்போ தான் ரெண்டு சைடும் ஈவனாக இருக்கும். ஓகேவா? செயின் 3 போட்டுட்டு நம்ம இந்த இடத்துல இப்படி லைட்டாக விளக்கிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபஸ்ட்டு டபுள் குரோஷியோட டாப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸோ இந்த செயின் 3யும் 1 டைம் டபுள் குரோஷே மாதிரி. ஓகே, ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நம்ம கிராஸோட இந்த சைட் பண்ணியிருக்கிறோம். அப்போ இங்கே வந்து இந்த ரெண்டு செயின் 3யுமே 1 டபுள் குரோஷேனால 3 டபுள் குரோஷே, செயின் 3 3 டபுள் குரோஷே பண்ண மாதிரி மீன். ஓகே, ஸோ இதே தான் நம்ம இந்த கார்னர்லையும் ரிப்பீட் பண்ண போகிறோம், இதுலேயும் ரிப்பீட் பண்ண போகிறோம். இந்த கார்னருக்கு போகிறது ரீச் ஆகிறதுக்காக நம்ம மிடில் இருக்கிற நெக்ஸ்ட் செகண்ட் டபுள் குரோஷேல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். தேர்டில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், செகண்டில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், தேர்டில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், நெக்ஸ்ட் இந்த செயின் 3 ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, சேம் இதே இது ரிப்பீட் பண்ண போகிறோம். செயின் 3, 1 2 3. ஓகே, செயின் 3, 2 டைம்ஸ் டபுள் குரோஷே, 1 2 2 டைம்ஸ் டபுள் குரோஷே, செயின் 3, 1 2 3. again same spaceல 2 times double crochet, 1 2. ஓகே, இப்போ இந்த செயின் 3க்காக இங்கே ஒரு செயின் 3 போடுறோம், 1 2 3. ஸ்லிப் ஸ்டிச் வந்து இந்த ஃபஸ்ட்டு டபுள் குரோஷியோட இந்த டாப் இதில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, அந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, again second double crochetல ஒரு slip stitch, thirdல ஒரு slip stitch, லாஸ்டா chain 3ல ஒரு slip stitch. okay, one more time இதை repeat பண்ண போறோம். chain 1 2 3, 2 times double crochet, chain 1 2 3, 2 times double crochet, 1 2, chain 1 2 3, slip stitch. first double crochet இருக்கு பாத்தீங்களா, அதோட டாப்ல. ஓகே, இப்போ நம்ம கிராஸோட இந்த அளவுக்கு முடிச்சிருக்கோம்.
ஓகே, இப்போ நம்ம கீழே வந்து பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இங்கே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். செகண்ட் டபுள் க்ரோஷேலையும் எப்பவும் போல் ஸ்லிப் ஸ்டிச், தேர்ட்லேயும் ஸ்லிப் ஸ்டிச், சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த டவுன் கீழே இருக்கிறது பண்ண போகிறோம். சேம் தான், செயின் 3 போட்டுக்கோங்க. 1 டபுள் க்ரோஷேவாக கவுண்ட் ஆகும். 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, 1 2. ஓகே, 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, செயின் 3, 1 2 3. இங்கே வந்து இப்போ இந்த சைடு வந்து 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே மாதிரி கவுண்ட் ஆகும். ஏன்னா செயின் 3 ஒரு டபுள் க்ரோஷே, 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷேயும் போட்டிருக்கோம். ஸோ இந்த சைடு வந்து 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். சேம் ஸ்பேஸ்லேயே 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. லாஸ்ட்டாக பண்ண மாதிரி 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு செயின் 3 போடாமல் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷேவே மொத்தமாக பண்ண போகிறோம். அது ஒன்று தான். 1 2 3. ஓகே, 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. இப்போ செயின் 1, ஒர்க்கை வந்து இந்த ரைட் சைடில் இருக்கிறது அப்படியே இப்படி டேர்ன் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைட். ஃபஸ்ட்டு வந்து இந்த செகண்ட் டைம் டபுள் க்ரோஷே இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே விட்டுருங்க. செகண்ட் செயின் டபுள் க்ரோஷேயோட டாப் இருக்குல்ல, அதில் மட்டும் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் தேர்ட் ஒனில் ஒரு வாட்டி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டருக்கு வந்துடுங்க. செயின் 3 ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, பண்ணிவிட்டு அகெயின் இதை ரிப்பீட் பண்ணுங்கள். செயின் 3, 1 2 3, 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, 1 2, செயின் 3, 1 2 3, 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, 1 2 3. ஓகே, 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. இப்போ நெக்ஸ்ட் அகெயின் இன்னும் 1 மோர் ரவுண்ட் பண்ண போகிறோம். செயின் 1 டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு செயினில் எதையும் ஒர்க் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, நெக்ஸ்ட்டு செயினில் ஸ்லிப் ஸ்டிச், அதாவது செகண்ட் டபுள் க்ரோஷேயோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச். அதுக்கு அடுத்த தேர்ட் ஒன்லேயும் ஒரே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த செயின் 3 ஸ்பேஸில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டு செயின் 3, 1 2 3, 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, 1 2. நெக்ஸ்ட் செயின் 3, 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, 1 2 3. ஓகே, அவ்வளோதான். சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரியே ரிமைனிங் இதை நம்ம தச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பியூட்டிஃபுல்லான ஹோலி கிராஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது பாம் சண்டே அப்போது குருத்தோலை ஞாயிறு அப்போது லாஸ்ட் சண்டே வந்து கிராஸ் கொடுப்பாங்க எங்கள் சர்ச்சில். நிறைய சர்ச்சஸில் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, நம்ம க்ராச்செட்லேயே வீட்லேயே நம்ம அழகாக செய்யலாம். நம்ம இதை வந்து ஹேங் பண்ணிக்கலாம். பைபிளில் வந்து ஒரு புக் மார்க்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு அழகான ஒரு யூனிக்கான ஒரு டிசைனாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.